அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் குரூப் 4 எக்ஸாமில் நமக்கு ஒரு சில கேள்விகளுக்கு விடையே தெரியலனாலும் நம்மளால் சரியாக பதிலளிக்க முடியும் ஒரு சில ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி. அதெல்லாம் என்னென்ன ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி தான் ஒரு 10 ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வந்து இயர்லி எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சொல்கிறதா. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படித்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாம் போகணுன்னு தான் சொல்லுவோம். லாஸ்ட் மினிட்ல ஒரு சில கொஸ்டின் எனக்கு தெரியல, ஏன்னா அதனால் கட் ஆஃப் ரீச் ஆகாமல் இருக்கக்கூடாதுன்றனால ஒரு சில ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி அந்த சாய்ஸ் எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணி சரியான ஆன்சரையும் கொண்டு வர முடியும். அந்த மாதிரியான ட்ரிக்ஸை கடைசியாக தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். அந்த விதத்தில் இந்த வீடியோவில் அந்த ட்ரிக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ரெகுலராக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருப்போம். அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மெஜாரிட்டி வின்ஸ். ஓகேவா? எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, எதுலையாக இருந்தாலும் சரி, மெஜாரிட்டி தான் வின் பண்ணும். அதே மாதிரி ஆன்சர் சாய்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எது மெஜாரிட்டியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி போடணும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் தி ஃபாலோயிங் கொஸ்டின் பொறுத்து கொஸ்டினுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஈஸியாக போடலாம். அதாவது ஒரு 4 சாய்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் ஒவ்வொரு சாய்ஸ்லையும் எது மெஜாரிட்டியாக இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ABCD அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின் தான். இந்த சாய்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு அந்த ஏ சாய்ஸை பாருங்கள். இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது. அப்போ மெஜாரிட்டியாக 3 இருக்குது. அப்போ 3 தான் மேக்ஸிமம் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கணும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாகவும் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம், இல்லை கடைசியாக ஒரு 2 சாய்ஸ் அப்படின்ற மாதிரி கூட வந்து நிற்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக வந்துடும். அடுத்து ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னாக்கா 2 தான் மெஜாரிட்டியாக இருக்குது. அடுத்து மூணாவதுல பார்த்தீங்கன்னா 4 மெஜாரிட்டியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 மெஜாரிட்டியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 மெஜாரிட்டியாக இருக்குது. அப்போ 3 2 4 1 5ன்னு சொல்லி வரும். ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா டிக் பண்ணியிருக்கு பாருங்கள், 3 2 4 1 5. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாகவே கண்டுபிடிக்கலாம். ஒரு சில இடத்துல கடைசியாக ஒரு 2 கொஸ்டினோ இல்லை 2 இடத்துல 2 இது மெஜாரிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி போடுற மாதிரி இருக்கும். 5 ஆப்ஷனில் ஒன்று போடுறத விட 2 ஆப்ஷனில் 50-50 சாய்ஸில் ஏதோ ஒன்று போடுறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம மெஜாரிட்டியை பார்த்து சாய்ஸ் எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணி போடணும். மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் இந்த யூஸ் ஆகும். இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பொறுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதுலையுமே அந்த மெஜாரிட்டி நம்ம கொஸ்டினை கூட பார்க்க தேவையில்ல. அதுக்காக கொஸ்டினே பார்க்காம இருந்துடாதீங்க. உங்களுக்கே ஒரு சில கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலாம், அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கிட்டு அதை வச்சும் நீங்கள் ஆப்ஷனை இன்னும் கொஞ்சம் எலிமினேட் பண்ண முடியும். ஓகேவா? இந்த 5 கொஸ்டினில் ஏதோ ஒன்றுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதாக கூட போதும், மற்றது எல்லாத்தையுமே அதை வச்சு எலிமினேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மெஜாரிட்டியாக ஃபஸ்ட் இதில் 4 இருக்குது, அப்போ 4ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து ரெண்டாவதுல 1 மெஜாரிட்டியாக இருக்குது, 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா 3 மெஜாரிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து 2 மெஜாரிட்டி. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 5. ஓகேவா? 4 1 3 2 5 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அக்யூரேட்டாக ஆன்சர் வந்துடும். சரியா? இந்த மாதிரி நீங்கள் எலிமினேட் பண்ணி போடலாம் பொறுத்துக கொஸ்டினுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்துகையாக இல்லாமலையும் ஒரு சில ஆன்சரில் மல்டிபிள் ஆன்சர்ஸாக வந்ததுனாக்கா அதை வச்சு நம்ம மெஜாரிட்டி பார்த்து போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிகரெட் புகையில் உள்ள முதல் நிலை மாசு இதுன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின் தான். இதில் பார்த்தீங்கன்னாக்கா கார்பன் மோனாக்சைடு வந்து 3 ஆப்ஷனில் வந்துடுது. அப்போ கண்டிப்பாக கார்பன் மோனாக்சைடு தான். அடுத்து இதில் எது மெஜாரிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். பென்சின் அப்படின்னு சொல்லி மெஜாரிட்டியாக இருக்கா. அப்போது கார்பன் மோனாக்சைடு அண்ட் பென்சின் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். சரியா? இந்த மாதிரி மெஜாரிட்டியாக இருக்கிறத வச்சு நீங்கள் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் கொஸ்டின். ஓகேவா? நம்ம டிஎன்பிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனால் இங்கிலீஷில் தான் மேக்ஸிமம் கொஸ்டின் எடுத்துகிட்டு அதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் கொடுப்பாங்க. கொஸ்டின் தப்பாகவே இருந்தாலும் இங்கிலீஷ் தான் ஃபைனல் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சில் ஒரு ரூல் இருக்குது. உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். சாய்ஸில் தமிழில் ஏதாவது வேர்டு தப்பாக இருந்தால் கூட இங்கிலீஷ் தான் ஃபைனல்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதை வச்சு தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி போகிறாங்க. அப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப நமக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப பெருசாக போகும். ஏன்னா இங்கிலீஷ் வேர்டு வந்து கொஞ்சம் சின்னதாக கூட இருந்ததுலாம் அதுக்கு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப ரொம்ப பெருசாக இருக்கும். அதே மாதிரி ஆப்ஷன்ஸ்லேயே ஒரு சில ஆன்சர் மட்டும் ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஏன்னா அதுதான் ஆன்சராக இருக்கும். அந்த சாய்ஸ் அவங்களால விட முடியாது. அதனால் மற்ற சாய்ஸ் ரொம்ப யோசிக்காமல் சின்னதாக கொடுத்துட்டு அந்த சாய்ஸ் ரொம்ப பெருசாக கொடுப்பாங்க. அப்படி இருக்கிறதா பார்த்து செலக்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 4வது ஆப்ஷன் டி வந்து ரொம்ப பெரிய ஆன்சராக இருக்குது பாருங்கள். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லைன்ஸ் கூட இல்லை. இது ரொம்ப பெருசாக பேராகிராஃப் லெவலில் இருக்குன்றப்ப அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டுன்னு சொல்லி போட்டுடலாம். இந்த மாதிரி ரொம்ப பெரிய லென்த்தாக இருக்கிறது. ஓகேவா? அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். இந்த கொஸ்டினும் பாருங்கள். இதில் வந்து 3மே சின்னதாக கொடுத்துட்டு 4வது ஆப்ஷன் வந்து ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் ஆன்சராக இருக்கும். இந்த மாதிரி உங்களால் சூஸ் பண்ணி போட முடியும். அடுத்து தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனில் இதில் பார்த்தீங்கன்னாக்கா மற்றதெல்லாம் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் கமிஷன், நேஷனல் டெவலப்மெண்ட் கமிஷன் இதெல்லாம் சின்னதாக வந்துடும். அடுத்து பாருங்கள் சந்தானம் கமிட்டி ஆன் ப்ரிவென்ஷன் ஆஃப் பெருசாக கொடுத்துருக்காங்களா, அதை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதை தான் லென்த்தாக கொடுத்துருக்காங்க, இதை அவங்களால சுருக்க முடியல, கண்டிப்பாக இதாக தான் ஆன்சராக இருக்குன்னு சொல்லி நம்மளால் போட முடியும். ஓகேவா? இந்த கொஸ்டினை பாருங்கள்.
மற்ற ஆப்ஷன்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இது மட்டும் ரொம்ப லென்த்தாக இருக்குது பாருங்கள், ஸ்லீப்லெஸ் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணுறப்ப இதுதான் ஆப்ஷனாக இருக்கிறப்ப நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரியா? இது வந்து திருக்குறள் ரிலேட்டடான கொஸ்டின். இது கண்டிப்பாக தமிழில் எடுத்துகிட்டு தான் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. தமிழில் எல்லா ஆன்சரும் பார்த்தீங்கன்னாக்கா 3 ஒரே அளவு இருக்கும். இது அப்படி இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறப்ப அதற்கான வேர்டு ரொம்ப பெருசாக இருக்கும். அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறப்ப நமக்கு இது ஆன்சர்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? திருக்குறள்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தமிழ்லேருந்து தான் எல்லாத்துலேயுமே டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள், இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால் போட முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக இந்த மாதிரியே நம்பர்ஸ் ஏதாவது ஆன்சர்ஸ் கேட்கல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். ஒரு சில இதில் மட்டும் நம்பர்ஸ் ஆட் ஆகிருக்கும். அப்படி நம்பர் ஆட் ஆகிருந்தாக்கா அதுதான் ஆன்சர்னு போடலாம். அது வந்து தனியாக கொஞ்சம் எடுத்து காட்டும். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு சில கொஸ்டினுக்கு வந்து இங்கிலீஷ்லேருந்து தமிழில் டிரான்ஸ்லேட்டே பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்ப இங்கிலீஷில் அப்படியே கொடுத்துருவாங்க தமிழில், அந்த ஒரு லெட்டர் மட்டும். அப்படி இல்லைனாக்கா தமிழில் கொடுத்துட்டு அதுக்கு இதுதான் இங்கிலீஷ் வார்த்தை அப்படின்னு சொல்லி தமிழ் வார்த்தைன்னு சொல்லி கரெக்டாக தெரியாதப்ப ப்ராக்கெட் போட்டு அதோட இங்கிலீஷ் வார்த்தையும் கொடுப்பாங்க. சயின்ஸில் நிறையா சென்டென்ஸ் எல்லாமே இப்படி வரும். அதை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்கலாம். இதில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ராஜெக்டில் பிளாக் செயின் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு வந்திருக்கு. அதை அவங்களால தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணாமல் பிளாக் செயின் அப்படின்னே கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். அதை மட்டும் கரெக்டாக பார்த்து ஆன்சர்னு சொல்லி நம்மளால் போடலாம். சரியா? அடுத்து கூற்று வினாக்கள். கூற்று வினாக்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுத்தமாக ஒரு ஐடியாவுமே இல்லை, எல்லாமே ஒரே மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப கூற்றும் காரணமும் சரி, கூற்று காரணத்துக்கான சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஆப்ஷன் இருந்ததுன்னா அதை மட்டும் பாசிட்டிவான ஆன்சரை மட்டும் எடுத்து எழுதிட வேண்டியதான். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுருந்தாக்கா ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம்னு சொல்லி தான் இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் கொஸ்டின் எடுக்கிறப்ப அது ரிலேட்டடாக தான் எடுத்திருப்பாங்க. அதில் நம்ம போய் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக தான் கொடுத்துருப்பாங்க. பாசிட்டிவாக யோசிச்சிங்கனாலே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். கூற்று வினாக்களுக்கு உங்களுக்கு ஐடியாவே இல்லை அப்படின்றப்ப கூற்றும் காரணமும் சரி அப்படின்னு சொல்லி அதை செலக்ட் பண்ணிடுங்க. சரியா? அது பார்த்தீங்கன்னா ஆன்சரில் ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த 6 to 12 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கல்ல, அதில் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நம்பர் இருந்ததில்ல, அந்த மாதிரி நம்பர் மட்டும் இருந்தாக்கா அதை கண்டிப்பாக செலக்ட் பண்ணுங்கள். 4 ஆப்ஷனும் ஒரே மாதிரி இருக்குது, இதில் இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்பர் போட்டு இருக்குது அப்படின்றப்ப அதுவாக தான் ஆன்சராக இருக்கும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரிலேட்டட் கொஸ்டின். மெயினாக இந்த டிஎன்பிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ரிலேட்டட் ஆன்சர் அதிகமாக கேட்டுப்பாங்க. ஓகே, நம்ம தமிழ்நாடு ரிலேட்டட் தான் கரண்ட் அஃபேர் படிக்க சொல்லுவாங்க. மெயினாக இப்போ இருக்கிற ஆட்சி டிஎம்கே அண்ட் அவங்களோட திட்டங்கள், அது இல்லாமல் திராவிட கட்சிகள், பெரியார் பற்றி இந்த மாதிரி ஏதாவது முக்கியமாக வந்ததுனாக்கா அதுதான் ஆன்சராக இருக்கும். மேக்ஸிமம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான கொஸ்டினை வெளிப்படையாகவே எடுக்கிறாங்க. நிறையா பார்த்துருப்பீங்க. போன தடவை திட்டங்கள் அந்த தமிழுக்கான போராடினது அதை பற்றிலாம் நிறையாவே டைரெக்டாகவே ஆன்சர்ஸ் மாதிரி எடுத்திருந்தாங்க. அந்த மாதிரி ஸ்டேட் ரிலேட்டடாக நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடாக வந்ததுன்னா அதை சூஸ் பண்ணுங்கள். உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமராவதியில் உள்ள ஸ்தூபி எதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்லி அந்த கட்டிடக்கலைகள், இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோடது என்ன திராவிட கட்டடக்கலை. ஓகேவா? அந்த கோபுரம் மாதிரி அந்த திராவிட கட்டடக்கலையில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஸ்டேட் ரிலேட்டடான கல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த முக்கோணவியல் ஆய்வு நிறுவனம், இந்திய முக்கோணவியல் ஆய்வு நிறுவனம் டேஸ் நகரில் தனது ஆய்வினை தொடங்கியதுன்னு பார்த்தீங்கன்னா மதராஸ். ஓகேவா? நம்ம சென்னை, மதராஸ் அது ரிலேட்டடாக. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஐஐடி சென்னை ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர் அதிகமாக கேட்பாங்க. நம்மளோட கரண்ட் அஃபேர் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஐஐடி சென்னையோட எல்லா ரிசர்ச்சை பற்றியுமே கொடுத்துருவோம். ஏன்னா அதுதான் மேக்ஸிமம் கொஸ்டினாக வர வாய்ப்பு இருக்குது. அதனால் ஐஐடி சென்னை பற்றி வந்ததுனாக்கா அதை ஆன்சராக சூஸ் பண்ணுங்கள். மற்ற ஐஐடிஸ் எதுவாக இருந்தாலும் சரி, ஐஐடி சென்னை வந்ததுன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியாத பட்சத்தில் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டினில் இந்த கூற்று அந்த மாதிரியான ஆன்சரில் 1 and 4 கரெக்ட் அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறையா வருது டிஎன்பிஎஸ்சில். அது ஒரு பேட்டர்னாக வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. தெரியாத பட்சத்தில் இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க, 1 and 4 கரெக்ட் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அந்த மாதிரியான கொஸ்டின் கூட பின்னாடி காட்டுறேன். அடுத்ததோ இந்த கொஸ்டின் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே பேரோடு இருக்குது, இதில் மட்டும் இனிஷியலோடு இருக்குது. அந்த மாதிரி இனிஷியல் மட்டும் ஒருத்தருக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருந்தா அதை ஆன்சராக செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரே பேரில் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள வேறுபடுத்தி காட்டுறது அவங்களோட இனிஷியலை வச்சு தான் நிறைய இடத்துல வேறுபடுத்தி காட்டுற மாதிரி இருக்கும். ஒரே பேர்லேயே நிறைய பேர் இருக்காங்கன்றனால. அதனால் அப்படி இருக்கிறப்ப அந்த இனிஷியல் ஏதாவது மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருந்தாக்கா அதை செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இதில் பாருங்கள் இந்த ஒரு கொஸ்டினில் 1 and 4 கரெக்ட் அப்படின்ற மாதிரி மெஜாரிட்டி இந்த 1 and 4 வருது. அது வந்து ஒரு பேட்டர்னான்னு தெரியல, தெரியாத பட்சத்தில் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மற்றபடி சாய்ஸை எலிமினேட் பண்ணவே மேக்ஸிமம் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொறுத்த கொஸ்டின், இதெல்லாம் அந்த மெஜாரிட்டி பார்த்து போடலாம். ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 மெஜாரிட்டியாக இருக்குது, அப்போ 2ஆக தான் இருக்கும். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 4 4 சேமாக இருக்குது, அப்போது 2 4 வந்துட்டு அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கலாம்னு சொல்லி இதை போடலாம். 4வது 3வது கூட பாருங்கள் 1 1ன்னு சொல்லி வந்திருக்கு, அப்போது 3 இது மெஜாரிட்டியாக இருக்குது, அப்போது கண்டிப்பாக இதாக தான் இருக்கும். ஒரு இது மட்டும்தான் எதுன்னு கரெக்டாக தெரியல, அப்போது 3 ஆப்ஷன் கிளிக் ஆகிடுச்சின்னு உடனே ஃபர்ஸ்ட் தான் ஆன்சர்னு சொல்லி போடலாம்.
அடுத்து இந்த மாதிரியான மேக்ஸ் கொஸ்டின் இல்லை வேறு ஏதாவது இருந்ததுனாக்கா ஆன்சரில் 1 இல்லைனா 0 அப்படின்னு சொல்லி இருந்ததுனாக்கா அதை செலக்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 1 செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த ஈக்குவேஷன் எல்லாத்தையுமே பண்ணி கரெக்டாக கடைசி ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 1ன்ற மாதிரி வரும். இந்த அல்ஜிப்ரா கொஸ்டின் ரேஷியோ கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த மாதிரி 1 மாதிரி வரலாம். அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து இதுவும் பார்த்திங்கன்னா அந்த பொறுத்துக்கு மாதிரியான கொஸ்டின் தான். மெஜாரிட்டி வச்சு 2 2. அடுத்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து 3 3. அடுத்து இதில் பார்த்திங்கனாக்கா 2 2 இங்கேயும் இருக்குது. ஆனால் மெஜாரிட்டி எதுன்னு பாருங்கள். இதில் பாருங்கள் 4 4 4 3 கிளிக் ஆகுது. அப்போது இது 3மே கிளிக் ஆகிட்டு அப்படின்றப்ப மெஜாரிட்டியாக ஆப்ஷன் பி தான் இருக்குதுன்னு சொல்லி போடலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சில ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி குரூப் 4 எக்ஸாமில் ஆன்சர் பண்ண முடியும். மெயினாக இந்த பொறுத்து கொஸ்டின், அது இல்லாமல் அந்த இனிஷியல் கொஸ்டின் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன், அதை எல்லாத்தையுமே பார்த்து போடுங்க. இதை வந்து கடைசியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு அக்யூரேட்டாக ஆன்சர் தெரியுது, இல்லை அதில் 1 2 ஆன்சர் உங்களுக்கே எலிமினேட் பண்ண முடியுது, இது இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப அதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாதப்போ இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண பாருங்கள். இது வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது தான். ஓகேவா? தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பற்றின டிப்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, அது மட்டும் இல்லாமல் ரயில்வே எக்ஸாமுக்குலாம் பயனுள்ளதாக இருக்கிற மாதிரியான லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 666 பேஜஸ் கொண்ட லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் எல்லா எக்ஸாமுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பிடிஎஃப் வேணுன்றவங்க நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 நம்பருக்கு கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் வேணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க பிடிஎஃபாக சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 ரூபா தான். இந்த 150 ரூபாயை நீங்கள் கூகுள் பே மூலமாக இந்த 9487808620 நம்பருக்கு அனுப்பிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கே சென்ட் பண்ணால் போதும். பிடிஎஃபாகவே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்தோ அப்படி இல்லைனாக்கா சாஃப்ட் காப்பியாக மொபைல்லையோ லேப்டாப்லையோ கூட வச்சு படிச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேராக எடுத்திருக்கோம். இந்த கரண்ட் அஃபேர் பற்றின வீடியோவை ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்குமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப் எப்படி இருக்குன்னு தெரியும்னாக்கா அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பர், அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன். நன்றி.